Hello friends, prepare to crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டடி பிளானர் பார்த்துட்டு இருக்கோம். This is video number 4 guys. Okay. Quadratic equation உடைய மெயின்ஸ் லெவல்ல சில சம்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப் நேம், நம்மளோட வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் இங்க கொடுத்துருக்கேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துலயுமே உங்களுக்கு எக்ஸாம்க்கு ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க guys. Okay. Fine guys. So let me move on to the first sum guys. Okay. இது ஒரு simple sum அப்படின்னே சொல்லலாம். எப்படி approach பண்ணணும் அப்படிங்கறத பாப்போம் guys. Quantity 1 அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. Quantity 2னு கொடுத்திருக்காங்க. Next x ஓட value வந்து greater than 0வா இருக்குமா? y ஓட value வந்து less than 0வா இருக்குமா? That means x ஓட value is definitely positive. Y ஓட value is definitely negative அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் guys. இதை வச்சு நம்ம quantity 1 பெருசா, quantity 2 பெருசா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். quantity 1 ஆக்சுவலா என்ன கொடுத்திருக்காங்க? 10x cube y square power 3/2 இருக்கா? இந்த 2 2 அடிச்சுக்கிறேன். அப்ப quantity 1 அப்படிங்கிறது என்ன ஆகும்? 10x cube y cube அப்படிங்கிற மாதிரி ஆகும். இது அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்தது quantity 2ல என்ன இருக்கு? 13 x power 6 y square அப்படின்னு இருக்கு. x ஓட வேல்யூ பாசிட்டிவ்னு இருக்கு, y ஓட வேல்யூ நெகட்டிவ்னு இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சிம்பிளா ஐ எம் அசியூமிங், புரியுதுங்களா கைஸ்? நான் என்ன பண்றேன்னா ஐ எம் அசியூமிங் x ஓட வேல்யூ வந்து +1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், y ஓட வேல்யூவை -1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? x ஓட வேல்யூவை நான் 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 1 cube is 1 தான். நெக்ஸ்ட் -1 cube அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? -1ஆ தான் இருக்கும். ஸோ இது குவான்டிட்டி 1 உடைய வேல்யூ வந்து எனக்கு -10ன்னு வரப்போகுது. அடுத்தது இங்க வாங்க, 13 into x power 6 that is 1 power 6. இங்க வந்து என்ன இருக்கு? -1 power 2 இருக்கு. சோ இங்க எப்படி பார்த்தாலுமே உங்களோட வேல்யூ வந்து என்னவாதான் கைஸ் இருக்கும்? +13 ஆக தான் இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? ஏன்னா இது வந்து ஹோல் பவர் 2 இருக்கு. சோ ஆல்வேஸ் த வேல்யூ வில் பி +13 தான். கரெக்ட் தானே கைஸ்? சோ இங்க -10 இருக்கு, இங்க +13 இருக்கு. சோ டெஃபினெட்லி வாட் இஸ் த ஆன்சர் கைஸ்? குவான்டிட்டி 1 is less than quantity 2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். இட்ஸ் as simple as that. ஓகே, அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். இங்க என்ன இருக்கு? a power 5 32 இருக்கு, b power 6 64 இருக்கு. குவான்டிட்டி 1 அப்படிங்கிறது வேல்யூ ஆஃப் a. இதுவும் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் கைஸ். ஓகேங்களா? லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்லயே ஆன்சரை முடிச்சுட்டு போயிடலாம். ஃபைன். இப்போ a power 5 is equal to 32 அப்படின்னா a ஓட வேல்யூ is equal to 32 power 1/5ன்னு அர்த்தம். இந்த 32 நான் 2 power 5ன்னு எழுதிக்கலாமா? சோ a உடைய வேல்யூ அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? எனக்கு a ஓட வேல்யூ அப்படிங்கிறது 2 ஆக இருக்கும். அடுத்தது b power 6 is equal to 64னா b ஓட வேல்யூ is equal to 64 power 1/6. இந்த 64 நான் 2 power 6ன்னு எழுதிக்கலாமா? சோ இதுவும் கேன்சல் ஆடும். சோ b ஓட வேல்யூ 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் வந்து வெறுமனே ஈக்குவல் நோ ரிலேஷன்ஷிப்னு போட முடியுமா, இல்ல என்ன போடணும் அப்படிங்கிறத பார்க்கணும் கைஸ். இங்க பாத்தீங்கன்னா this value is odd. இங்க 6 வேல்யூ அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஈவன் வேல்யூ. புரியுதுங்களா கைஸ்? சோ ஈவன் வேல்யூவா வருது அப்படின்னா உங்களுக்கு b ஓட வேல்யூ வந்துட்டு +2ம் இருக்கலாம், -2ம் இருக்கலாம். புரியுதுங்களா கைஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். 2 square is equal to என்னது? 4. ஓகேங்களா? அதே இது +2 the whole squareம் 4ஆ தான் வரும், -2 the whole squareம் 4ஆ தான் வரும். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்க 2ங்கிறது என்னது? ஈவன். இப்ப 2 power 4 இதுவும் this is also the power number is also again it's an even. 2 power 4ங்கிறதும் 16 தான், -2 the whole power 4ம் எனக்கு 16 தான் வரப்போகுது. சோ பவர் வந்து எனக்கு ஈவனா இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் என்னோட வேல்யூ அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? என்னோட இந்த ரூட் அப்படிங்கிறது எனக்கு +2ம் வரலாம், -2ம் வரலாம். அதே தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட் இதை எடுத்துக்கோங்களேன் கைஸ். +2 cube அப்படிங்கிறது 8, பட் -2 the whole cube அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா that is -8. ஸோ ஆட் பவரா இருக்கும்போது எனக்கு வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும், பட் ஈவன் பவரா இருக்கும்போது எனக்கு +ம் வரும் மைனஸும் வரும். கரெக்ட் தானே கைஸ்? பட் எனக்கு இங்க மேல ஆட் பவரா இருந்ததுன்னா ப்ளஸ் வந்ததுன்னா வேற வேல்யூ,
ஈவன் வந்ததுன்னா வேற வேல்யூவா இருக்கும். கரெக்ட் தானே? சோ இங்க b யோட வேல்யூ +2 வரும் -2 வரும். சோ இப்ப கம்பேர் பண்ணுங்க. 2 கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. 2 -2 கம்பேர் பண்ணீங்கன்னா a தான் பெருசா இருக்கு. தட் மீன்ஸ் குவான்டிட்டி 1 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு குவான்டிட்டி 2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகேங்களா? குவான்டிட்டி 1 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு குவான்டிட்டி 2. கொஞ்சம் லாஜிக்கலா நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மொபைல் ஆப்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் கைஸ். ஓகே ஃபைன், லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ் ஃபைன். சோ இந்த இது பாத்திரலாம். இது வந்து ஒரு ப்ராப்பர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் சொல்லலாம். கொஞ்சம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சில பேசிக்ஸும் நான் சொல்லி தரணும் அப்படிங்கறதையும் நான் நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கிறத பார்ப்போம். There are 3 equations, 1, 2 and 3 are given. Solve these equations and answer the following questions அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குன்னா a² minus cube root of 4913a plus x is equal to 0 இருக்கு. அது மாதிரி ஈக்குவேஷன் 1, 2, 3 ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி சில கண்டிஷன்ஸ் ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 root of 1 and 2 is 3 and 4/3 respectively. root of equation 3ங்கிறது இது. ஓகே கைஸ் ஃபைன். ஓகேங்களா? இதுக்கும் இந்த போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரூட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகேவா? இப்போ ஜென்ரலா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எந்த ஃபார்மேட்ல இருக்கும்? ax² ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் bx இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் c ஈக்குவல் டு 0 அப்படிங்கறதான். இதுல x² உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து a, x உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து b, cங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கல்ல, ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின்ல இப்போ உங்களுக்கு இதோட வேல்யூ நீங்க கண்டுபிடிப்பீங்க. கரெக்ட் தானே கைஸ்? அந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஆக்சுவலா என்னன்னு சொல்லுவோம்னா ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேல்யூஸ் புரியுதுங்களா கைஸ்? இதோட வேல்யூஸ வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கைஸ். அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறோம்னா ஆல்பா பீட்டா அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண போறோம். நமக்கு ஃபைனலா ஒரு வேல்யூ கிடைக்கும்ல கைஸ். எக்ஸோட வேல்யூ வந்துட்டு +2 -3 அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும்ல. அதை தான் நான் ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கிறேன். 2 ரூட்ஸ் ஆல்பா கமா பீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு ஃபார்முலா இருக்கு. நம்ம ஜென்ரலா என்ன கைஸ் பண்ணுவோம்? இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a அப்படிங்கிறதா. இது 2 ரூட்ஸை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது b, தட் இஸ் -b/a அப்படிங்கிறது தான் அதோடைய வேல்யூவா கிடைக்கும். ஆல்பா பிளஸ் பீட்டா. அதே இது 2 ரூட்ஸை நீங்க மல்டிப்ளை பண்றீங்கன்னா அதோட வேல்யூ வந்து c/a-வாக இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? இந்த 2 ஈக்குவேஷனையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மெயின்ஸ் லெவல்ல திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேங்களா? ரூட்ஸ் உடைய நேம் தான் ஆல்பா பீட்டா. ரூட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வேல்யூஸ் வரும் இல்ல கைஸ், அதை தான் நம்ம வேல்யூஸ்ன்னு சொல்லணும், ரூட்ஸ்ன்னு சொல்லணும். அந்த ரூட்ஸ் ஆல்பா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். அந்த 2 ரூட்டை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஃபார்முலா என்னதுன்னா -b/a. ஓகேங்களா? இங்க b யோட வேல்யூ என்னவா இருக்கோ அதுல இருந்து -b/a. ஆல்பா இன்டூ பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சம்முக்குள்ள போகலாம் கைஸ். ஓகேவா? ஃபைன். இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் இந்த இடத்துல எழுதுறேன். ஓகேங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1 a² நான் அப்படியே எழுதிக்கிறேன் மைனஸ் cube roots. This is cube root guys. ஓகேங்களா? cube root of 4913. What is cube root of 4913 guys? 17 1ல இருந்து 20 வரைக்கும் கண்டிப்பா எல்லாத்துடைய கியூபும் மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இது ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். -17a plus capital X is equal to 0 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஃபைன். அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? 1 root of equation 1 and 2 is 3 and 4/3. So one of the root வந்து of first equation ஆல்பா கமா பீட்டா அப்படிங்கிறது தான் இதோடைய ரூட்டா இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த ரூட் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்பா அப்படிங்கிறத நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஆல்பா அப்படிங்கறத என்னன்னு எடுத்துக்கிறேன்? 3ன்னு எடுத்துக்கிறேன். பீட்டாலாம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்பா பிளஸ் பீட்டா உடைய ஃபார்முலா என்னது கைஸ்?
alpha plus beta is equal to minus b by a னு சொன்னனா இல்ல b அப்படிங்கிறது இதோட கோஎஃபிஷியன்ட் a அப்படிங்கிறது இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1 ரைட் ஆல்பாவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் சோ 3 plus beta is equal to b ஓட வேல்யூ இங்க என்னவா இருக்கு -17 இருக்கு minus of -17 அப்படிங்கிறது என்னவா மாறும் plus 17 மாறும் so 17 by a அப்படிங்கிறது என்னது guys இதோட கோஎஃபிஷியன்ட் that is 1 okay therefore beta is equal to என்னவா இருக்கும் 14 ஆக இருக்கும் so இதோட வேல்யூ என்னது guys 14 ஓகேங்களா guys so இதோட ரெண்டு ரூட்ஸ் ஓட வேல்யூ 3,14 that's it guys ஓகேங்களா இப்போ இந்த x ஓட வேல்யூ x அப்படிங்கிறது என்னது இதுதான் கான்ஸ்டன்ட் கரெக்ட் தானே guys அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா alpha into beta is equal to என்னது guys c by a வா 14 into 3 what is 14 into 3 guys 42 வா 42 is equal to c ங்கிறது என்னது x a ங்கிறது என்னது 1 x by 1 therefore x ஓட வேல்யூ அப்படிங்கிறது என்னது guys 42 x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சா சோ இதோட இந்த ஈக்குவேஷன் ரிலேட்டடான எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ள வாங்க என்ன இருக்கு and again this is cube root guys cube root of 27b square ஓகேங்களா guys அத நான் மிஸ் பண்ணிட்டேன் cube root okay what is cube root of 27 guys 27 உடைய cube root அப்படிங்கிறது 3 so 3b square minus yb plus cube root of 343 அப்படிங்கிறது 7 so 7x அப்படின்னு எடுத்துக்கிறேன் just a minute guys question la edho thappu irukku just no guys there is edhum thappu illa 7 into cube root of 64 அப்படிங்கிறது என்னது guys 4 தான guys 4 squares are 16 okay so cube root of 64 is 4 so 7 into 4 அப்படிங்கிறது 28 right so 3b square minus yb plus 28 equal to 0 ஓகேங்களா guys fine இங்க என்ன கொடுத்திருக்காங்க இதுல 1 root of equation 1 வந்து 3 1 root of equation 2 is 4 by 3 னு கொடுத்திருக்காங்களா so இதுல alpha beta ல alpha வந்து 4 by 3 னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா guys எனக்கு இந்த y ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் alpha into beta ஓகேங்களா fine guys alpha into beta is equal to c by a வா c ங்கிறது என்னது 28 a ங்கிறது என்னது 3 alpha ங்கிறது என்னது 4 by 3 into beta correct தானே guys so இந்த 3யும் எனக்கு cancel ஆயிடும் therefore beta is equal to 28 by 4 that is equal to 7 so beta உடைய value 7 ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு fine இப்போ இந்த y ஓட வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போறேன் எப்படி கண்டுபிடிக்கலாம் y ஓட வேல்யூவை alpha plus beta is equal to minus b by a இங்க b ஓட வேல்யூ என்னது guys minus y so minus of minus y is equal to plus y so y by a ஓட வேல்யூ என்னது guys 3 so 3 அப்படினு போட்டுக்கறேன் alpha உடைய வேல்யூ என்னது 4 by 3 plus 7 is equal to y by 3 ஓகேங்களா சோ இப்போ இத பண்ணீங்கன்னா 4 plus 21 அப்படிங்கிறது என்னது 25 by 3 ன்னு வருமா சோ இந்த இடத்துல 25 by 3 is equal to y by 3 cancel ஆயிடும் therefore y ஓட வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு 25 ஆக இருக்குமா y ஓட வேல்யூ என்னது guys 25 ஆக இருக்கும் so y ஓட வேல்யூவும் இப்ப கண்டுபிடிச்சாச்சு next third equation குள்ள வாங்க ஓகேங்களா third equation I will write it here guys third equation என்ன இருக்கு c square minus x minus y what is x ஓட வேல்யூ என்னது 42 y ஓட வேல்யூ என்னது 25 42 minus 25 அப்படிங்கிறது எவ்வளவு guys 40 minus 20 எவ்வளவு 20 2 minus 5 எவ்வளவு minus 3 20 minus 3 எவ்வளவு guys 17 so 17 plus 1 is 18 ஆக இருக்குமா so 18c plus z is equal to 0 roots of equation 3 வந்து x y அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க so actually இதோட ரூட்ட நம்ம என்ன சொல்லுவோம் alpha beta ன்னு சொல்லுவோம் அத அவங்க x y ன்னு எடுத்துக்க சொல்றாங்க அடுத்தது x அப்படிங்கிறது HCF of the highest roots of equation 1 and 2 equation 1 உடைய ரூட் என்னது 3,14 இதோட highest root என்னது 14 ஓகேங்களா so HCF of first root ஓட highest இது வந்து 13 இதோட highest root என்னது 7
So HCF of highest common factor of 14, 7. 14, 7 உடைய highest common factor என்னது 7. Correct தானே guys? Therefore, x ஓட value அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 7 ஆக இருக்கும். முடிஞ்சுதா? அடுத்தது. X is HCF of roots of equation 1 and 2. அதை கண்டுபிடிச்சாச்சு. Fine. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, alpha plus beta குள்ள வாங்க. Alpha plus beta is equal to என்னது guys? Alpha plus beta is equal to minus b by a. B ஓட value என்னது minus 18. Minus of minus 18 is plus 18 by 1. Alpha உடைய value என்னது 7. So 7 plus beta. Therefore, beta is equal to 18 minus 7. What is 18 minus 7 guys? 11. Therefore, இப்போ beta உடைய value கண்டுபிடிச்சாச்சா? So x ஓட value is 7. Y ஓட value is 11 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. Correct தானே guys? Okay. அடுத்தது இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? z ஓட வேல்யூ, இந்த கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆல்பா இன்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏவா? ஆல்பா இன்டு பீட்டா 11 இன்டு 7 இஸ் 77. 77 இஸ் ஈக்குவல் டு சிங்கிறது என்னது கைஸ்? z பை ஏங்கிறது என்னது 1. therefore z உடைய வேல்யூ அப்படிங்கிறது என்னது கைஸ்? 77. அவ்வளவுதான். சோ எல்லாத்துடைய வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? which of the following statements are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? which of the following statements are correct அப்படின்னா x greater than capital Y plus Y அப்படின்னு இருக்கு. what capital X உடைய வேல்யூ என்னது? 42. capital Y உடைய வேல்யூ என்னது? 25. 25. small y அப்படிங்கிறது என்னது? 11. 25 plus 11 is 36. So 42 is greater than 36 தானே? So இது correct. அடுத்தது x ஓட வேல்யூ என்னது? 42. y உடைய வேல்யூ என்னது? 11. right? y உடைய வேல்யூ is 11. 42 is greater than 33. y is a perfect square னு கொடுத்திருக்காங்க. y is a perfect square தான். அது கரெக்ட் தான். So இதுவும் correct. So definitely first statement is correct. ஓகேங்களா? fine. அடுத்தது second statement விட்டுருங்க. third statementக்கு வாங்க. z minus x is equal to what is z guys? 77. what is x guys? 42. is cap y ங்கிறது எவ்வளவு? 25. small y அப்படிங்கிறது என்னது? 11. ஓகேங்களா? 77 minus 42. 70 minus 40 எவ்வளவு? 30. 7 minus 2 எவ்வளவு? 5. so இங்க வந்து 35 இருக்கும். 25 plus 11 அப்படிங்கிறது எவ்வளவு guys? 36. 35 is greater than 36 or no? so third statement is wrong. ஓகேங்களா? இப்போ second statementக்கு வாங்க. second statement பொறுத்த வரைக்கும் arithmetic progression அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. so arithmetic progressionல சில concepts and சில formula நமக்கு கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்கணும். அதை தான் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேங்களா? fine. arithmetic progression அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நம்பர்ஸ்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும். difference between the numbers are same. for example, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ 1க்கு அடுத்தது 3, 5, 7, 9. இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னது? 2. இதோட டிஃபரன்ஸ் என்னது? 2. இதோட டிஃபரன்ஸ் என்னது? 2. இதோட டிஃபரன்ஸ் என்னது? 2. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7, 11, 15, 19. இதோட டிஃபரன்ஸ் என்னது? 4. இதோட டிஃபரன்ஸ் என்னது? 4. இதோட டிஃபரன்ஸ் என்னது? 4. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா arithmetic progression அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? arithmetic progression சொல்றோம். இதுல first term என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏன்னு சொல்லுவாங்க. அடுத்தது number of terms, எவ்வளோ number of terms வந்து என்னன்னு சொல்லுவாங்க. அடுத்தது difference என்னன்னு சொல்லுவாங்கன்னா D ன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா guys? difference என்னன்னு சொல்லுவாங்க? D ன்னு சொல்லுவாங்க. இதுல 2 ஃபார்முலா இருக்கு. அதை நீங்க மனப்பாடமா தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே? Tn is equal to a plus n minus 1 in. அதே மாதிரி Sn is equal to n by 2 into 2a plus
n minus 1 into d. இது என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர் மேபி இதை கூட எடுத்துக்கோங்க கைஸ். ஓகேங்களா, இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எடுத்துக்கோங்க. இதுல இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். இதுல எனக்கு ஃபோர்த் டேர்மை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. சாரி, மேபி தேர்ட் டேர்மை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ T3 is equal to first digit என்னது, அதுதான் A, 7 plus n minus 1. n minus 1 னா 2 into difference எவ்வளோ guys, 4, 2 into 4. ஓகேங்களா, so 7 plus 8 that is equal to 15ங்கிற மாதிரி வருதா? so any numbers, இப்போ வந்து எனக்கு fourth term கண்டுபிடிக்கணும்னா T4 is equal to A plus 3D ன்னு வரும். இப்போ எனக்கு fifth term கண்டுபிடிக்கணும்னா A plus 4D ன்னு வரும். இதுதான் அதோட ஜெனரல் ஃபார்ம். எனக்கு எந்தெந்த டேர்ம் கண்டுபிடிக்கணுமோ இதை யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி SN அப்படின்னா சம் ஆஃப் த டேர்ம்ஸ். இதுல இருக்கிற எல்லா இந்த எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கோ எல்லா டேர்ம்ஸோட சம்மை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, இதை ரெண்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனுக்குள்ள போகலாம். செகண்ட் இது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். Seventh term of an arithmetic progression is 2 times of the second term of the same AP அப்படின்னு இருக்கு. Seventh term of the arithmetic progression அப்படிங்கிறது என்னது guys? T7 is 2 times of the second term of the 2 times of the second term of the same AP அப்படிங்கிறாங்க. 2 times of the second term அப்படின்னா 2 times of the second term அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, so T7 is equal to 2 into 2 times of the same second term அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? A plus T7 நான் A plus 6Dன்னு எழுதிக்கிறேன். T2 வந்து A plus 1D, that means A plus 1Dனே என்ன எழுதிக்கோங்க. ஓகேங்களா, so A plus 6D is equal to 2A plus 2D. அப்போ இந்த 6D இந்த சைடு போயிடுச்சுன்னா இந்த சைடு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன கைஸ் ஆகுமா? 2A minus A is equal to A, 6D minus is equal to இது. ஸோ A ஓட வேல்யூ is equal to 4D அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அதை அப்படியே வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? Total term in this arithmetic progression is y minus 1. What is y? 11. So total term அப்படிங்கிறது எவ்வளவு? 11 minus 1, that is equal to 10. கரெக்டா? total term எவ்வளோ கைஸ்? 10ங்கிறது நமக்கு தெரிய வருதா? total term 10ன்னு தெரிஞ்சு போச்சு. and the first term is more than x minus 3% of sum of the series அப்படின்னு சொல்லியிருக்காங்க. first term is more than x minus 3. what is x guys? x ஓட வேல்யூ என்னது? 7. so 7 minus 3 அப்படிங்கிறது 4% of the sum of the series அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா சம் ஆஃப் த சீரீஸை கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா, ஸோ 10 டேர்ம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 10ன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ S10 சம் ஆஃப் த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய ஃபார்முலா என்னது? n/2, தட் இஸ் 10/2 அப்படிங்கிறது 5. 2Aவை அப்படியே வச்சுக்கோங்க. n-1 தட் இஸ் 9D. ஓகேங்களா, இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ சம் ஆஃப் த சீரீஸ் இஸ் ஈக்குவல் டு 5 into 2A plus n-1 into D அப்படிங்கிறது தெரிய வருது. that means 5 into 2A plus 9D இருக்கா? இதை நம்ம என்ன பண்ணலாம்? இந்த A ஓட வேல்யூ 4D இருக்குல்ல, இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? 5 into 2A, A ஓட வேல்யூ is 4D. அப்போ 4D into 2 is 8D ஆயிடுமா? 8 plus 9 is 17D. So 5 into 17D ஆயிடும். So 17 into 5 அப்படிங்கிறது என்னது guys? 85D. ஓகேங்களா, so sum of 10 numbers, sum of the numbers அப்படிங்கிறது வந்து 85D. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா total term அப்படின்னு கொடுத்திருக்காங்க and the first term is more than 4% of the sum of the series அப்படின்னு கேட்டிருக்காங்க. what is the first term guys? ஓகேங்களா, I'll write it here guys. okay, first term அப்படிங்கிறது என்னது? 4D. ஓகேங்களா, the first term is 4% is first term is more than 4% of sum of the series. sum of the series எவ்வளவு? 85D into 100%. இதை விட இந்த 85D அப்படிங்கிறது இந்த 4D அப்படிங்கிறது 4% விட அதிகமா அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே,
ஸோ 85 டே 10% அப்படிங்கிறது என்னது 8.5. 5% அப்படிங்கிறது என்னது கைஸ் 4.25, ரைட்? ஸோ 5% அப்படிங்கிறது எவ்வளவு 4.25. 4% அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இதோட 10% 8.5. 1% அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 0.85 இருக்கும். ஸோ இதை விட -0.85 பண்ணீங்கன்னா அதுதான் 4% இருக்கும். அப்போ இது இந்த 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து 4% விட கண்டிப்பா அதிகமாக தானே இருக்கு. அதுதானே அவங்க இங்க சொல்லியிருக்காங்க. and the first term is more than 4% of the sum of the series. the sum of the series விட 4% அதிகமா இருக்கா? எஸ். இதோட 4% விட 4 அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கு. So this statement is definitely correct. So இதோட ஆன்சர் என்னது கைஸ்? both 1 and 2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். புரியுதுங்களா? ஸோ ஒரே கான்செப்ட் தான். ஆல்ஃபா சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது -b/a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படிங்கிறது c/a, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா கைஸ்? நடுவில் இதில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய கான்செப்டும் நமக்கு வந்ததுனால அதோடைய கான்செப்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்ல இந்த ரெண்டு சம்ஸ், இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஸோ நவ் லெட் மீ மூவ் on to the next sum. Okay guys, next question. இந்த question பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தரேன் கைஸ். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஹோம்ஒர்க் and இன்னொரு கொஸ்டினும் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கா தரேன் கைஸ். and this sum is also homework guys. ஓகேங்களா? இது ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்களா? and this is also homework. ஸோ இந்த ரெண்டு ஹோம்ஒர்க் சம்மும் நீங்க எனக்காக சால்வ் பண்ணுங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோஸ்ல இந்த ரெண்டு சம்மையுமே நான் சால்வ் பண்ணிட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க இதோட பிளேலிஸ்ட் 2024 பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வீடியோல இதோட ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ளீஸ் நீங்க இதை சால்வ் பண்ணிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல இதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கறத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னங்கிறத போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். எனி டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஐ வில் கிளியர் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.